friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நான் பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ஆனா டேஸ்டியான ஒரு வெஜிடபிள் பிரெட் உப்புமா. உங்ககிட்ட பிரெட் இருந்ததுன்னா இந்த உப்புமா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து சீக்கிரமே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னருக்கு நீங்க வந்துட்டு இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். கொஞ்சம் ஹெல்தியும் கூட, ஏன்னா நம்ம இதுல நிறைய வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ண போறோம், அதனால ஹெல்தியாவும் இருக்கும். இன்னும் ஹெல்தியா வேணும்னா நீங்க வந்து ப்ரௌன் பிரெட் ஆட் பண்ணிக்கோங்க இதுல, நார்மல் பிரெட்டுக்கு பதிலா. இந்த பிரெட் உப்புமா எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான வெஜிடபிள் பிரெட் உப்புமா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். வெஜிடபிள் பிரெட் உப்புமாக்கு வந்துட்டு என்னென்ன வேணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு நான் பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கிறேன், ஒரு 7 ஸ்லைஸ் எடுத்துருக்கேன். இது வந்துட்டு பெரிய சைஸ் சாண்ட்விச் பிரெட். இது கொஞ்சமாக மில்க் வேணும், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால், வெங்காயம் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு குட்டி கேரட் இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், பீன்ஸ் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு 7-8 பீன்ஸ் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, முட்டைக்கோசும் அதே மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது வந்து பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி தலை. இது போக நமக்கு வந்துட்டு சில்லி பவுடர் கொஞ்சம் வேணும், கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிரெட்டை வந்துட்டு நம்ம ஸ்கொயர் பீசஸாக வெட்டிக்கலாம். இதுக்கு வந்துட்டு இந்த ஓரத்தில் இருக்கிற ப்ரௌன் பார்ட்டும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இது வந்துட்டு நம்ம வெட்டிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக வெட்டிக்கோங்க. பிச்சு கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. இங்கே பாருங்க, இந்த மாதிரி பீஸாக நம்ம வெட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிரெட்டை பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து எண்ணெய்க்கு பதிலாக நெய் விட்டும் தாளிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு, இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கோங்க, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இதில் இந்த வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்திக்கோங்க, கூடவே இந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கிட்டோம், அதுக்கப்புறமேட்டு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்திடலாம். பீன்ஸ் சேர்த்திடலாம், முட்டைக்கோசும் சேர்த்திடுங்க, கிரேட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டும் சேர்த்திக்கலாம். கேரட்டும் நீங்கள் வேணா பொடியாக வெட்டி போடலாம், எப்படி பிரியுமோ அப்படி போட்டுக்கோங்க. இதையும் இதோடு சேர்த்தி வதக்கி விட்டுருங்க. நம்ம எடுத்துருக்கிறது வந்து சாண்ட்விச் பிரெட், அதுலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். மறுபடியும் தேவைப்பட்டால் டேஸ்ட் பார்த்துட்டு இந்த உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும், நல்லா வேகட்டும் எண்ணெயிலேயே வதங்கி. இதில் வந்து நீங்கள் நார்மல் சாண்ட்விச் பிரெட்டுக்கு பதிலாக ப்ரௌன் பிரெட் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை மல்டிகிரெயின் பிரெட் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்திருக்கேன். இதையும் சேர்த்து இதோட வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பீன்ஸ் எல்லாம் நல்லா வேகணும். இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கேன் இந்த பிரெட் சேர்த்திடலாம். அதில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்க்க இப்போ நிறைய தெரியும், நம்ம வதக்கினோம்னா நல்லா கம்மியாயிடும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு சரியா இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டா இப்போ கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நீங்கள் இந்த பிரெட்டுக்கு உப்பு நிறைய பிடிக்காது, இந்த பிரெட்லேயே உப்பு இருக்கும், அதனால கம்மியாகவே போடுங்க, அதுவே சரியா இருக்கும். இப்போ இதுக்கு மேலே இந்த மில்க் எடுத்து வச்சுருக்கோம்ல, இது வந்து லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ண மாதிரி மேலே ஊற்றிடுங்க. இது வந்து இந்த பிரெட் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் ஒரு லைட்டாக ஒரு சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். நம்ம ஆல்ரெடி ஒரு பிரெட் உப்புமா பார்த்துருக்கோம், அது வந்துட்டு நான் எக் போட்டு செஞ்சுருப்பேன், ஸ்க்ராம்பிள்டு பிரெட் வித் எக் அந்த மாதிரி. இது வந்து இன்னொரு வெரைட்டி ஆஃப் பிரெட் உப்புமா, இதுவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், வெஜிடேரியன்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இனிமே கொஞ்சம் ட்ரையாக தெரியுது, அதனால இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணுறேன் நான்.
நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு எல்லாத்தோடையும். இப்போ வந்து கொத்தமல்லி தலை சேர்த்தில அதோட இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட வெஜிடபிள் பிரெட் உப்புமா இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஈஸியான பிரெட் உப்புமாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.